உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்று பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி துலா ராசி அன்பர்களுக்கு குரு சுக்கிரனால் ஏற்படக்கூடிய சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகங்களை பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய துலா ராசி அன்பர்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறீங்க. நம்ம சேனலில் நிறைய யோகங்கள் கிரக சேர்க்கைகளை பற்றி சொல்லிகிட்டே வரோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிட்டு வருது, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், ரொம்ப நெருக்கடியில் இருந்தேன், ரொம்ப கடனில் இருந்தேன், பிரச்சனைலாம் குறைஞ்சிருக்குன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டுருக்கீங்க. சில பேர் திருமணம் ஆகிடுச்சு, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டுருக்கீங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நம்ம இப்போ துலா ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதம், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், அது மட்டும் இல்லாமல் விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த துலா ராசி அன்பர்கள். இந்த துலா ராசி அன்பர்கள் இயற்கையாகவே நேர்மையாகவும் நியாயமாகவும் வாழக்கூடியவர்கள். மிக சிறந்த உழைப்பாளிகள் யாருன்னு கேட்டால் இந்த துலா ராசி அன்பர்கள். அதே போல் மற்றவங்களுக்காக அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எதை பற்றியும் யோசிக்காமல் அவங்க செய்யக்கூடிய செயல் நல்லா இருந்தால் அவங்கள பாராட்டக்கூடியவர்களாகவும் புகழக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் ஒன்று உள்ளே ஒன்று பேச தெரியாது. எப்பவுமே நேர்மையாக இதுதான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்குன்னு இருந்தால் நீங்கள் என்கிட்ட பேசுங்க, நீங்கள் இது மாதிரி யோசனைகள்லாம் இருந்தீங்கன்னா என்கிட்ட பேசாதீங்க, எங்கூட பழகாதீங்கன்னு தைரியமாக சொல்லக்கூடியவர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நவம்பர் மாதம் 30ஆம் தேதி உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை பார்க்கிறார். அதே போல் குரு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிக சிறந்த யோக பலனை இந்த துலா ராசி அன்பர்களுக்கு அடுத்த 25 நாட்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தருணமாக அமையப்போகிறது. இந்த துலா ராசியில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏன்டா வாழ்க்கையை வாழ்கிறோம், எதுக்குடா இப்படிலாம் நடக்குது, நம்மளாம் இப்படி கஷ்டப்படணுமா, இப்படிலாம் ஒரு மனுஷ வாழ்க்கை வாழணுமா, ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் நிறைய நடக்குது, நம்ம கரெக்டாக தானே இருக்கோம், நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் இருக்கேன், ரொம்ப நேர்மையாக இருப்பேன், நியாயமாக இருப்பேன், யார் பொய் சொன்னாலும் பிடிக்காது எனக்கு, அப்படிலாம் இருந்துமே நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், இது என்ன காரணம் எனக்கு தெரியல அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு புழுங்கிக்கிட்டு வாழக்கூடியவர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள். தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள், கஷ்டங்கள், அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்காமல் ஒரு வாழ்க்கையின் விரக்தியின் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள். தொழிலில் இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் வந்திருக்கு சார், நிறைய பணம் ஏமாந்துருக்கேன், நிறைய பணம் வராமல் போயிருக்கு, வர வேண்டிய நிறைய பணம் இருக்குது, நான் நிறைய பேருக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, இப்போ அவங்களாம் என்னை தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க, பதில் சொல்ல முடியல, எனக்கு ஒரு காலகட்டத்தில் நான் கரெக்டாக வாங்கி கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தேன் பணம்லாம், இப்போ பார்த்திங்கன்னா என்னால் கரெக்டாக கொடுக்க முடியல, நான் வாங்கின இடத்துலாம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால் நிறைய அசிங்கங்கள் அவமானங்கள் சந்திக்கிறேன், நான் மட்டும் சந்தித்தா பரவாயில்ல, என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, என்னால் என் குடும்பமே கஷ்டப்படுறதை பார்த்து தாங்க முடியல, ரொம்ப வருத்தத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய துலா ராசி என்பவர்கள் தான் இருப்பீங்க. சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா தூக்கமே இல்லை, பிரச்சனைகள் நிறைய ஆகி தூக்கமே இல்லாமல் இருப்பீங்க. நான் தூங்கியே 2 நாள் ஆச்சு சார், 3 நாள் ஆச்சு, நிம்மதியாக தூங்கி 1.5 வருஷம் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் தான் நிறைய துலா ராசி என்பவர்கள் இருக்கீங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நம்ம வாழ முடியுமா, வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை சாகிறதான் ஒரு வழியா அப்படின்னு நிறைய தவறான எண்ணங்கள்லாம் மனதிலேயே உடம்புலேயே நிறைய எண்ணங்கள் உங்களுக்கு வாழ்க்கையுடைய கஷ்ட காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு துளாராசி என்பது தான் நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள், பலவிதமான பிரச்சனைகள், ஒரு இடத்துல பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, நம்ம 4 இடத்துல ஏதாவது பார்த்துட்டே சமாளிச்சிடலாம். பலவிதமான பிரச்சனைகள் எல்லா சைட்லேயும் தொந்தரவு வந்தால் எப்படி சமாளிப்பீங்க, சமாளிக்கவே முடியாது. நிறைய துலா ராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனை, சண்டை சச்சரவு, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, அண்ணன் சரியில்லை, தங்கச்சி சரியில்லை, இது ஏதாவது ஒரு வகையில்
உங்களுக்கு கூட இருக்கவங்களால நெருக்கடி நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பிரிவினைகளை கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் நிறைய பேர் சந்திச்சிருக்கீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மீறின சில தவறான செயல்கள் கண்டிப்பாக நடந்தே தரும். கண் எதிர்க்கே நடக்கும். நீங்கள் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாட்ட போகிறீங்க, நல்ல பிரச்சனையில் பெருசாக போது நல்லா தெரியும். பட் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரமாக தான் இந்த துளாராசி என்பது இருக்குது. கடந்த காலகட்டத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா, கல்யாணத்துக்காக கடன் வாங்கினேன், என் பசங்களுக்காக படிப்புக்காக கடன் வாங்கினேன், நான் ஒரு கார் வாங்கினதுக்காக கடன் வாங்கினேன், ஒரு வீடு வாங்கினதுக்காக கடன் வாங்கினேன். ஆனால் எல்லா கடனும் இப்போ எனக்கு பெருசாக இருக்குது. அந்த கடன் வாங்கி பண்ண விஷயங்கள் எதுவுமே சரியாக நடக்கலை, அதனால் கஷ்டங்கள் தான் மிஞ்சி இருக்குன்னு வருத்தப்படக்கூடிய சூழல் தான் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்குது. வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வகையான பிரச்சனை. வேலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்க சார், எல்லா தப்புக்கும் நான் தான் காரணன்ற மாதிரி சில சம்பவங்கள் நடக்குது. அதை ஒன்றுமே பண்ண முடியல. எந்த வேலையை செஞ்சாலும் அங்கே ஒரு தவறு நடந்தது. நான் செய்கிற வேலையில் தப்பு நடக்கும்போது என்ன பண்ணுறாங்க, என்ன தான் கரெக்டாக என்னை காமிக்கிறாங்க, நான் தான் மாட்டிக்கிறேன். பயங்கர டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா என் கீழே இருந்தவங்களாம் மேலதிகாரி ஆகி இப்போ ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. வேலையை விட்டு போக வேண்டிய சூழல் இருக்குது, ஆனால் என்னால் வேலையை விட்டு போக முடியாது. ஏன்னா காரணம், எனக்கு வந்து ஹவுசிங் லோன் இருக்குது, பர்சனல் லோன் இருக்குது, நான் தான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சேன், அதனால் கொஞ்சம் கடன் இருக்குது, வேறு வழி இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்கேன். சில பேர்லாம் வேலையை விட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேலை விட்டதுனால இப்போ வேலை இல்லாமல் இப்போ இந்த கடன்லாம் கட்ட முடியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தில் இருக்கீங்க. ஏதோ ஒரு பிரம்ம பிடிச்சா மாதிரி, ஏதோ ஒரு பித்து பிடிச்சா மாதிரி இருக்க வேண்டிய சூழல் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஏதோ ஒரு பயம் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஏதோ நடக்குதோ, நம்ம சுற்றி ஏதோ ஒரு மாயாஜாலம் நடக்குதோ, ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடக்குதோ, நம்மளுக்கு யாராவது சூன்யம் வச்சுட்டாங்களோ, ஏதாவது செய்வினை கோளாறு வந்துருச்சோ, இப்படிலாம் சில நேரங்களில் எண்ணங்கள் போக ஆரம்பித்தோம். அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடிய நேரமாக கடந்த காலகட்டங்கள் நிறைய இருக்குது. அதே போல் சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, தேவையில்லாத ஒரு பிஸ்னஸில் வம்பு வழக்குகள், அவமானங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துருப்பீங்க, பணம் வந்திருக்காது, திருப்பி அந்த பணம் கேட்க போனதுல சண்டை வந்திருக்கும், சச்சரவாயிருக்கும், கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். நிறைய துளாராசி என்பவர்களுக்கு விபத்துகள் நிறைய நடந்திருக்கு. வண்டியிலேருந்து போகும்போது கீழே விழுந்திருப்பீங்க, இல்லை காரில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அதே போல் உடல்நிலை பாதிப்புகள் சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, கடந்த 1.5 வருஷத்தில் மாத்திரம் நிறைய பேருக்கு எனக்கு பிபி அதிகமாகி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டேன் சார், சுகர் அதிகமாகி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டேன், எனக்கு ஹார்ட்டு ப்ராப்ளம், இது மாதிரி உடல் ரீதியான அவ்வாதைகளை அதிகமாக சந்தித்த காலமாக இருக்கும். இதுக்கு எல்லாமே காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட வேண்டிய சூழல் கண்டிப்பாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருந்தே தீர்ந்துருக்கும், இல்லாமல் போயே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திச்சிருக்கீங்க, அவமானத்தை சந்திச்சிருக்கீங்க, பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க. இதெல்லாம் விடுபட்டு வருவோமா, வாழ்க்கையில் ஜெயிச்சுருவோமா அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவர்கள், அந்த தன்னம்பிக்கையை இழக்காதவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள். ஏன்னா இந்த துலா ராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப நேர்மையாக இருந்தனால பார்த்தீங்கன்னா, எந்த காலகட்டத்திலும் நீங்கள் குறைபட மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க, அதில் ஒன்றும் பயப்படாதீங்க. அந்த மாதிரி கிரக சூழ்நிலைகளும் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. காரணம் என்னன்னா, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கே வரப்போகிறார். இந்த சுக்கிர பகவான் தான் இந்த கஷ்டத்தை தீர்த்து சுகத்தை கொடுக்கக்கூடியவர். நீங்கள் சிரித்து 1.5 வருஷம் ஆயிருக்கும், ஆனால் அந்த சுக்கிர பகவான் உள்ளே வந்தோன்னாங்கன்னா சில நல்ல விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள், நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு சூழல் அடுத்த 25 நாட்கள் இருக்குது. 30ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 30ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நடக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் வரக்கூடிய நேரமாக இருக்குது. பணம் விஷயம் யாரெல்லாம் உங்களுக்கு சண்டை போட்டாங்களோ அவங்களே இன்னும் இல்லைங்க, அன்றைக்கி சண்டை போட்டேன், எங்கள் கஷ்டத்தில் இருந்து அதனால சண்டை போட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் அந்த பணத்தை வச்சுக்கிங்கன்னு சொல்ல வேண்டிய சூழல் இருக்கும். நீங்கள் யார்கிட்டே பணம் கொடுத்துருக்கீங்க, பணம் வரல, அவங்க திருப்பி கொடுப்பாங்களான்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா அந்த பணம் திரும்பி வராதுன்னு நினைக்கக்கூடிய பணம்லாம் வரக்கூடிய நேரமாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதேமாதிரி வேலை விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் நடக்கும். உங்களை கூப்பிட்டு ஏதாவது ஒரு அவார்டு கொடுப்பாங்க, உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை மாற்றம் கிடைக்கும். இல்லை வேலை இல்லாமல் இருக்கேன் சார், படித்து முடிச்சிருக்கேன் சார், 2 வருஷமாக சும்மா இருக்கேன் சார்,
3 வருஷமாக சும்மா இருக்கேன் சார், இல்லை வேலையை விட்டுட்டு சும்மா இருக்கீங்களா, அவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலையில் நல்ல பதவி கிடைக்கும், நல்ல சம்பளம் உள்ள வேலையும் கிடைக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்க போகுது. நீங்கள் எங்கே போனாலும் மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தமாக இருக்கக்கூடிய நேரம், எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்க நேரம். கல்யாணம் ஆகாத பிரச்சனை இருக்கா, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை சார், 1.5 வருஷமாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம், நாங்கள் எவ்வளோ டாக்டரை ஜோசியரை பார்த்துட்டோம், எவ்வளவோ பரிகாரம்லாம் பண்ணிட்டோம், எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம், கல்யாணம் ஆகலை, வருத்தப்படாதீங்க. கடந்த 1.5 வருஷத்தில் கல்யாணம் பண்ணி நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த வாய்ப்புகள்லாம் தேடி வரும், ஒன்றுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு பொண்ணு, நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு பையன் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரமாக அடுத்த 25 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் நிறைய இந்த துளாராசி என்பவர்களுக்கு இடம் விற்கலை, வீடு விற்கலை சார், என் இடம் விற்றா பிரச்சனை தீர்ந்துடும் சார், என் வீடு விற்றா என் பிரச்சனை தீர்ந்துடும், என் ஹவுசிங் லோன்லாம் முடிஞ்சு போயிடும், நான் ரொம்ப நிம்மதியாக ரிலாக்ஸாக இருப்பேன், பட்டது போதும் அப்பா, என்னை விற்றா போதும், ஆனால் விற்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ரொம்ப ரேட்டு கம்மியாக கேட்குறாங்க, இல்லை எல்லாம் பேசிட்டு போனவங்க கடைசியாக திருப்பி வர மாட்டுறாங்க, சில பேர்லாம் அட்வான்ஸ்லாம் கொடுத்த ஸ்டேஜில் அப்படி நின்று போயிருக்கும். ஏன்னா உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கும்போது எதையுமே நடக்க முடியாது. நீங்கள் ஏதோ ஒரு வகையில் விரக்தி ஆகிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு வகையில் கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்சா மாதிரி அந்த வீடு விற்கும், நீங்கள் நினச்சா மாதிரி இடம் விற்கும், அதன் மூலமாக வர பணத்தில் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அதேமாதிரி நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு பார்த்துருப்பீங்க, எந்த வீடும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்காது, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருக்காது. இந்த துளாராசி என்பவர்கள் என்ன நினைப்பீங்கன்னா, வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கணும், அம்மாவுக்கும் பிடிக்கணும், அப்பாவுக்கு பிடிக்கணும், அப்போ தான் சார் நான் ஒரு வீடு வாங்குவேன் அப்படின்னு நினச்சி வைராகியமாக வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனால் அது மாதிரி பிடிச்சா கூட நீங்கள் கடைசி நேரத்தில் பேச போகிற நேரத்தில் அந்த வீடு கையை விட்டு போயிருக்கும், இல்லை அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும், இல்லை டாக்குமெண்ட்டில் ஏதாவது தொந்தரவுனாலும் வாங்காமல் விட்டுருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய நேரமாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைய போகிறது. அதே போல் பூர்வீக சொத்துலாம் பார்த்திங்கன்னா நிறைய தகராறுகள், பிரச்சனை, அதுவே நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க. அப்பா வாழ்ந்த சொத்து நம்மளுக்கு கிடைக்காம போச்சு, அப்பா இருக்கிற காலத்தில் நம்மளுக்கு கொடுக்காம போயிட்டாரு, இல்லை நீங்கள் உங்கள் பங்காளிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய செஞ்சுருப்பீங்க, நீங்கள் உங்கள் சித்தப்பாவுக்கு, உங்கள் தம்பிக்கும், அண்ணனுக்கெலாம் நிறைய உதவிகள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் போய் அந்த பூர்வீக சொத்தை கேட்கும்போது காசு தரேன்னு சொல்லியிருப்பீங்க, எல்லாருக்கும் நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அதில் யாராவது ஒருத்தர் குழப்பி அதில் ஒரு பெரிய சண்டையை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதனால் ஒரு விரக்தியில் இருப்பீங்க. பூர்வீகத்தை நம்ம விட்டுட்டு போகிறோமே, பூர்வீக சொத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை வருது, இவங்கெல்லாம் நம்மளுக்கு எதுவும் பண்ண மாட்டுறாங்களே, பூர்வீக வீடு இப்படி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு, அதில் ஏதாவது ஒரு கட்டலான்னு பார்த்தா விட மாட்டுறாங்களே, இந்த மாதிரிலாம் ஒரு பல விதமான விரக்தியில் சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நீங்கள் போய் பேசுனீங்கன்னா பரவாயில்ல, ரைட், நீங்களே எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் காசு கொடுங்க நீங்கள் எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரமாக இருக்குது. அதே போல் உடல்நிலை பாதிப்புகள் அடைஞ்சவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உடல்நிலை பாதிப்புகளை ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி இருக்கும். அதன் மூலமாக நிறைய விஷயம் செய்வீங்க. ஒரு வேலைக்கு போகிறதுல நிறைய யோசிப்பீங்க, செய்வீங்க. அதே தொழிலில் இந்த உடம்பு சரியில்லாதனால நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பாதிப்புகள்லாம் விலகி நல்லா சிறப்பாக நல்ல தொழில் செஞ்சு நல்ல வேலைக்கு போய் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நேரமாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் வெளியில் எங்கேயாவது ஒரு கடன் கேட்டிருக்கீங்க, இல்லை வெளியில் யாராவது பணம் தரேன்னு சொன்னாங்க, அவங்களாம் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் கிடச்சிருக்காது. அவங்களே உதவி பண்ணுறேன்னு சொல்லி வந்தால் கூட கடைசி நேரத்தில் அவங்கக்கிட்ட காசு இல்லாமல் போயிருக்கும், இல்லை அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் போயிருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்கள் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, பேங்க்கில் லோன் ரிஜெக்ட் ஆகிருக்கும், ஏதோ ஒரு வகையில் யாராவது தொந்தரவு கொடுத்துருப்பாங்க பணம் வராமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பண வரவுகள் வரும். அந்த பண வரவுகள் மூலமாக சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய நேரமாக, ஆரம்ப நேரமாக இந்த 25 நாட்கள் துளாராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் துளாராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு சுக்கிரன் பலமாக இருந்தால் மேற் சொன்ன பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். யாராவது ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு, ஜாதகம் தொலைஞ்சி போச்சு, ஜாதகம் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். இல்லை சார் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், நோட்டில் கமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தசாபுத்தி விவரங்களோட 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட்டு
PDF வடிவில் வெறும் 300 கொடுக்குறோம். இல்லை சார் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நோட்லேயும் எழுதி கொடுக்குறோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். ப்ளஸ் தபால் செலவு எக்ஸ்ட்ரா வரும். ஒரு 15 நாள் டைம் மட்டும் கொடுக்கணும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதேமாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், ஜோடி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது, நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வாரத்தில் 2 மணி நேரம் தான் வகுப்பு. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.